அடுத்த தலைமுறை எவ்வளோ பேர் விவசாயத்துக்கு போகணும்னு இப்போ இருக்கிற விவசாயி நினைக்கிறான்னா 15% விவசாயி மட்டும்தான் அப்படி நினைக்கிறான். அந்த 15% அடுத்த தலைமுறை போவாங்களா இல்லையான்னு அவருக்கு விருப்பம் இருக்கிறதால யாரும் சர்வே பண்ணல இது வரைக்கும். அது பார்த்திங்கன்னா 2% 4% வந்துடும்னு நினைக்கிறேன். நீங்கள் விவசாயி பார்த்திங்கன்னா அவனு ஏதோ எழுத்து படிப்பு இல்லாத ஆளே இருக்கலாம், ஆனால் அவன்கிட்ட ஒரு மகத்தான ஒரு அறிவு ஞானம் இருக்குது. நல்லா MBA எல்லாம் படித்து வாங்க, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஒரு பயிர் எடுத்துகிட்டு பாருங்கள், உங்களால் முடியாது. நான் சொல்கிறேன், நான் விவசாயத்தில் இருந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் இது. அந்த ஆள் தெரிஞ்ச ஆள் இல்லாமல் நீங்கள் ஒரு கால் எடுக்க முடியாது, அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதில் இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு ஞானம் நம்ம நாட்டுக்கு உணவாக இருக்குது. நம்மக்கிட்ட 125 கோடி மக்கள் இருக்கிறாங்க. உணவு தயாரிக்கிற சக்தி நமக்கு போயிடுச்சுன்னா நாடே நாசமாயிடும். ஆனால் நம்ம அந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம கம்பல்சரி எஜுகேஷன் போட்டோம். அந்த கம்பல்சரி எஜுகேஷனில் விவசாயத்தை பற்றி ஒரு பேச்சு கிடையாது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, என்னென்னமோ ஆல்ஜிப்ரா சொல்லி கொடுக்குறாங்க. விவசாயத்தை பற்றி ஒரு பேச்சு நம்ம கிராமத்து ஸ்கூலில் சொல்லலை. 17 வயசு வரைக்கும் அவனு தோட்டத்துக்கு போகல. அவர் தந்தை கூடயோ தாய் கூடயோ போய் வேலை பண்ணால் இது சைல்டு லேபர் ஆகாது. நம்ம ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற இது எடுத்துகிட்டு அப்படியே போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் பண்ணுறது எப்படின்னே தெரியல. அதுக்கு தேவையான உடல் சக்தியும் இல்லை, அறிவு இல்லை. இப்படி பண்ணால் இந்த நாட்டில் உணவு எப்படி தயார் பண்ண போகிறீங்க? நாம் பூமியில் போய் ஏதோ ஒன்று செஞ்சு கற்றுன்னு அது எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சால் அது கல்வி இல்லையா? ஏபிசிக்கு புரிஞ்சால் மட்டும்தான் கல்வியா? இந்த மாதிரி ஒரு கல்வி யார் உருவாக்குனாங்கன்னா, அந்த இங்கிலீஷ் ஆள் இருக்கிறப்போ நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னத்துக்குன்னா, அவர் ஆஃபீஸில் போய் நீங்கள் கிளர்க்காக வேலை பண்ணணும்னு அவருக்கு ஆசை. விவசாயன்றதை நம்ம காப்பாற்றிக்கலன்னா நாட்டுக்கு முன்னேற்றம் இல்லாமல் போயிடும். நாளுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப பாதிப்பு இருக்குது. இதனால தென் இந்தியாவிலேருந்து இமாலயத்து வரைக்கும் போனீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்க சுற்றுச்சூழல் பார்த்திங்கன்னா, உலகத்தில் என்னென்ன வளர்த்துறாங்களோ எல்லாமே இந்த நாட்டில் வளர்த்த முடியும். பூரா உலகத்துக்கே உணவு கொடுக்குற சக்தி நமக்கு இருக்குது. 65% மக்கள் விவசாயத்தில் இருக்கிறாங்க. பூமி இருக்குது, சுற்றுச்சூழல் இருக்குது. இது சரியாக நாம் உபயோகப்படுத்தினீங்கன்னா ஆர்கனைஸ்டாக பூரா உலகத்துக்கே நாம் உணவு கொடுக்க முடியும். பூரா உலகத்துக்கு உணவு கொடுக்குற சக்தி நம்ம கையில் எடுத்தால் நாம் ஒரு வித்தியாசமான சூப்பர் பவர் தானே. இந்த சக்தி இந்த ஒரு நாட்டில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த நாட்டிலையும் 65-70% மக்களுக்கு விவசாயம் பண்ணுறது எப்படின்ற அறிவு எந்த நாட்டிலையும் இல்லை. இந்த நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இது நாம் உபயோகப்படுத்தணும்.